உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், திருமண வரன் தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள், நீண்ட நாட்களாகியும் வயதாகியும் எங்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடைபெறும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதன்படி இந்த நந்தி கல்யாணம் ஆனது மயிலாடுதுறை மாவட்டம் திருமழப்பாடியில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோயிலில் நந்திதேவருக்கும் சுயசாம்பிகைக்கும் வருகின்ற மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது. இந்த நந்தி கல்யாணத்தில் எவர் ஒருவர் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அடுத்த ஆண்டிற்குள் திருமணமாகாமல் திருமணத்திற்காக வரன் தேடி கொண்டிருப்பவர்கள் எவரேனும் இத்திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு நந்தியம்பெருமான் மற்றும் சுயசாம்பிகையினுடைய திருமணத்தை கண்டால் அடுத்த ஆண்டு அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது பல பேர் கண்ட சத்தியமான உண்மையாக இருக்கிறது. பொதுவாக கோவில்களில் மூலவர் உபதெய்வங்களுக்குத்தான் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். ஆனால் சிவபெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய நந்திதேவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஒரே திருத்தலம் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருத்தலம்தான். தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திர தினத்தில் நந்தி திருமண விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நந்தி திருமண விழாவில் கலந்து கொண்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். சரி, இந்த வரலாற்றை, நந்தியம்பெருமானுடைய வரலாற்றையும் இந்த நந்தி கல்யாணத்தினுடைய சிறப்பை பற்றியும் இந்த பதிவிலே பார்க்கலாம். திருவையாறு அருகே அந்தனபுரம் என்னும் ஊரில் வசித்து வந்த சிலாத முனிவர் குழந்தை பேறு வேண்டி திருவையாறு ஐயாரப்பரை நோக்கி தவம் செய்தார். அவரது தவத்தை மெச்சி காட்சி தந்த ஐயாரப்பர் புத்திரகாமேட்டி யாகம் செய்து யாக பூமியை உமிழும் போது பெட்டி ஒன்று கிடைக்கும் என்றும் அதற்குள் மகன் ஒருவன் இருப்பான் என்றும் அருள் செய்தார். அதே சமயம் ஒரு விதிவிலக்கையும் அங்கே தெரிவித்தார். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மகன் 16 வயது வரை மட்டுமே உன்னுடன் இருப்பான் என்றும் தெரிவித்தார். இறைவன் சொன்னபடி யாகம் செய்து குழந்தையை பெற்ற சிலாத முனிவர் குழந்தைக்கு செப்பேசன் என பெயர் சூட்டி 14 வயதிற்குள் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். மகன் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே நம்முடன் இருக்க போகிறான் என்பதை அறிந்து கவலையடைந்தார் சிலாத முனிவர். அதே சமயம் செப்பேசனும் தனது ஆயுள் பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு ஐயாரப்பர் குலத்தில் ஈசனை வேண்டி ஒற்றை காலில் தவம் செய்தார். அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கு அவனுக்கு 16 பேர்களையும் அளித்தார். பல்வேறு உபதேசங்களை கேட்டறிந்து சிவகணங்களுக்கு தலைவனாகவும் கைலாயத்தை காவல் காக்கும் பொறுப்பையும் பெற்றார். இவரே இந்த செப்பேசனே நந்தியம்பெருமான் ஆனார். நந்திதேவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த ஈசன் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயாரப்பரே நந்திதேவருக்கும் வியாக்கிரபாத முனிவரின் மகளான சுயசாம்பிகைக்கு பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணம் நடத்தி வைத்தார். தற்போது வரை அந்தனக்குறிச்சியில் நந்திதேவர் பிறப்பு நிகழ்வும் திருமழப்பாடியில் நந்திதேவர் திருமண விழாவும் வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. சிவபெருமானே சிலாத முனிவரின் மகனான நந்திதேவருக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்த அந்த வைபவமானது இன்றைய வரையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நந்தி திருமணத்தில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்க திருவையாற்றில் இருந்து ஐயாரப்பர் இங்கு எழுந்தருள்வார். அதே போல் திருவையாற்றில் நடைபெறும் சபஸ்தான விழாவின் போது இங்கிருந்து நந்திதேவர் புறப்பட்டு செல்லும் வைபவம் நடைபெறுவது மிகச் சிறப்பானது. சிவனடியார்களுக்கு மிகவும் பிரியமான பொன்னார் மேனியனே என்று சொல்லக்கூடிய சுந்தரர் அருளிய தேவாரப்பதிகம் பாடல் பெற்ற தலம் இந்த திருமழப்பாடி தலம்தான். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரர் அருளிய அந்த தேவாரப்பதிகம் பாடல் பட்ட தலம் இந்த தலம்தான். இந்த தலத்தினுடைய இறைவனை போற்றியே தேவார பாடலை இயற்றினார் சுந்தரர். திருஞான சம்பந்தரும் இத்தலத்தில் இறைவனை பாடி மகிழ்ந்திருக்கிறார். நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற சொல்வழக்கு உருவான தலம் இந்த திருமழப்பாடி தலம்தான். திருமழப்பாடி திருத்தலத்தில் சிவபெருமான் வைத்தியநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் போற்றப்படுகிறார். தாயார் சுந்தராம்பிகை என்று அழைக்கப்படுகிறார்.
காவிரியின் வடகரையில் அமைந்த சோழ நாட்டு சிவத்தலங்களில் இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும். இந்த ஆலயத்தில்தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய வெண்கலத்தால் ஆன திருவள்ளுவர் சிலை உள்ளது. இந்த சிலையினுடைய எடை சுமார் 750 கிலோ ஆகும். இங்கு நந்திதேவர் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் காணப்படுவது என்பது மற்றொரு தனி சிறப்பு ஆகும். நந்திதேவரை நாம் எப்போதுமே அந்த காளையினுடைய மாட்டினுடைய முகத்தை வைத்துத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் நந்திதேவர் மனித முகத்தோடு காட்சி கொடுப்பார். நந்திதேவர் திருமண கோலத்தில் மனைவியுடன் காட்சி தரும் திருக்கோலமும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்மால் தரிசிக்க முடியும். ஆகவே வரக்கூடிய மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக திருமழப்பாடி திருத்தலத்திலே நடைபெறக்கூடிய இந்த நந்தி கல்யாணத்திலே முடிந்தவர்கள் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய பேரருள் பெருங்கருணையும் ஐயாரப்பருடைய தனிப்பெரும் கருணையையும் நந்தியம்பெருமான் சுயசாம்பிகை உடைய அந்த அருளையும் பெற்று விரைவில் திருமண வரம் கிடைக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்த நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். ஆகவே இப்படி ஒரு சிறப்பான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.